வந்திடம்மா மேல்மலையனூரிலே கோவில் கொண்ட எங்கள் அந்தார ஈஸ்வரியே ஆத்தாட அழைக்கின்றே ஆடி இங்கு வந்திடம்மா மலையனூர் அங்காடி நாயே அங்காடி திருகோளியே மேல் மலையனூர் அங்காடி நாயே அங்காடி திருகோளியே குடி சொல்ல வாடி அம்மா எங்கள் குலப்போக்கும் தெய்வம் அம்மா மலையனூர் அங்காடி நாயே அங்காடி திருகோளியே குடி சொல்ல வாடி அம்மா எங்கள் குலப்போக்கும் தெய்வம் அம்மா மலையனூர் அங்காடியே ஆடி வரும் தேரிலே நீ அசைந்து வரும் மாரியம்மா ஆயிரம் கண்ட உடையவளே எங்கள் அங்காள ஈஸ்வரியே
அங்கிட்டு கண்ணு கண்ணு இங்கிட்டு தினேஷ் தினேஷ் அங்கிட்டு மாணிக்கம் மாணிக்கம் இல்லையா மாணிக்கம் நீங்க 4 பேர் வந்துட்டாலுமே சரி அப்படியே கிளம்புவியா எதுடா ஐயா ஆர்வம் தாயா ஆர்வம் ஆர்வம் சொல்லிடுறாரு பேரன்பு காட்டும் பெரியவர்களுக்கும் அடடா பேர் மதிப்பு சார்ந்த நமது தாய்மார்களுக்கும் உண்மையிலே எல்லாம் நினைப்பீங்க நீங்க என்னடா நாடக கடையில வந்தாங்க எத்தனை மணிக்கு வந்து நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படி நீங்க நினைப்பீங்க வரையில எவ்வளவு டிராபிக் இங்க இருந்து வர்றதுக்கு நாங்க அந்த முளைப்பாரி போயிட்டு வரையில அதுக்கு பின்னாடியே வண்டி அங்க இருந்து இங்க வரைக்கும் 1.5 மணி நேரம் வந்தோம் அதனாலதான் லேட்டு அதுக்காக நாங்க லேட்டா வரோம் நாங்க 8 ஆளுக்குலாம் வந்துட்டோம் ஊருக்கு சில பேர் ஏப்பா என்னடா நாடகக்காரங்க எத்தனை மணிக்கு வந்து எங்கேயார் நாடகம் ஆரம்பிக்க போறாங்க அப்படி சில பேர்லாம் சொன்னாங்க இருந்தாலும் எது ஒரு குறைகள் இருந்தாலும் அதை நீக்கி எங்களுக்கு நல்லதொரு ஆதரவுபடி உங்கள் பாதம் தொட்டு கேட்டு சென்று பணி ஆரம்பிக்கின்றோம் நமது தாய்மார்களுக்கும் உடன்பிறவா சகோதர சகோதரர்களுக்கும் வருங்கால வலிவர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய இங்கே காவல் பொறுப்பை ஏற்று கடமையை செய்வதற்காக வருகின்ற நமது காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் 64 கலைகளிலும் சிறந்த கலையாக கருதப்படும் இந்நாடகத்தை காண வந்திருக்கும் ஏனைய சுற்றுவட்டார கிராமத்தார்களுக்கும் நாடகம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வீட்டிலே படுத்துக் கொண்டு காதால் கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் பாப்பாவட்டி ஒச்சாண்டம்மன் கோயிலுடைய 8ம் 2ம் 10 தேவர்கள் சார்பாகவும் 5 பூசாரிகள் சார்பாகவும் 5 உலக அக்கா மக்கள் சார்பாகவும் அவர்களுக்கு இந்த மலர் மலையை மாணிக்க மாலையாக நீங்க அடிக்கிற அடியே சரியில்லையடா இல்ல நீங்க அடிக்கிற அடியே சரியில்லையே இல்ல இல்ல எனக்கு மாலை ஓட்டதுன்னு ஒரு மாதிரி அடிக்கிறீங்களே என்னைய கிளப்புற மாதிரி தெரியலையே நீங்க ஊரை விட்டா கிளம்புறது மாதிரி அடிக்கிறீங்க ஏப்பா உற்சாகம் வைக்கலாம்ப்பா அதுக்குன்னு ஒரு நல்ல அடி இருக்கணும்ல வீனஸ் ரேடியோ சினிமார்களுக்கும் இங்கே பணிபுரிந்த ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்களது சிறப்பான இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த எனது அன்பு மச்சான் ஒத்தக்கடை அருகாமல் உள்ள திருவாரூர் மாநகரம் கண்டெடுத்த உப்ரோஜா அவர்களின் சார்பிலும் எங்களது சார்பிலும் மற்றும் நமது ஊரை பாப்பாவடி கிராமத்தவே நமது தமிழ்நாடு முழுவதும்
இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் நமது பாசத்துக்குரிய ஆர்பி தவம் ஆடியோ உரிமையாளர்களுக்கும் எங்களை சார்பையும் எங்களை கலைப்புலி சார்பை நன்றி. வணக்கம் 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 ஐயா, வணக்கம் சொல்லியாச்சு. ஆமா, வந்தது நல்ல வேலை. என்ன வேலை? கிடைச்சது அருமையான மாலை. மாலை ஆமையா ஐயா, எல்லாத்துக்கும் மாலை கிடைக்கும். ஆமா, இன்னைக்கு எனக்கு போட்டிருக்க மாலை என்ன மாலை? என்ன மாலை அது? என்ன மாலையா? பூமாலை தான். உங்களுக்கு பூமாலை போடலாம், சரி. ஆனா இன்னைக்கு எனக்கு போட்டிருக்க மாலை என்ன மாலை? என்ன மாலை அது? இன்னைக்கு இது பூ மாலை கிடையாது, இதுக்கு பேரு ஆம்பள மாலை. ஆம்பள மாலைன்னா என்ன? அதுலதான் வித்தியாசமே இருக்கு. என்ன வித்தியாசம்? இன்னைக்கு எங்க அண்ணன் வந்து போட்டிருக்காருன்னா ஆம்பள மாலை எப்படி பொம்பளை மாலை எப்படின்னு கேட்பீங்க. ஆமா, அது இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு நீங்க கேட்டுக்கிறணும். சொல்றா, இன்னைக்கு தான் எல்லாருமே சிவனும் சக்தி சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு எனக்கு ஆம்பள மாலை போட்டிருக்காங்க. அதான் ஆம்பளை மாலை என்னடா இருக்கு? அது அந்த பிள்ளை வரட்டும் பேசிக்கிறேன். சரி, டான்ஸ் கரப்புல வரும்ல, அப்ப பேசிக்கிறேன். அதையும் சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லிடு. ஆம்பளை மாலைன்னு என்ன? என்ன இது ஆம்பளை மாலைன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, எப்படின்னு கேட்கிறேன். ஆம்பளை மாலைன்னா இப்படி கொஞ்சம் தொங்கும். அடாடா. பொம்பளை மாலைனா எப்படி இருக்கும்? எப்படி முளைப்பட்டி. நல்ல தத்துவம்டா. அதே மாதிரி எங்க அண்ணே விஷ்ணு தானே, வீனஸ் 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 எங்களது அன்பண்ணா வீனஸ் ரேடியோ மைக் செட் வச்சிருக்காருன்னா அதுலயும் 2 செட் வச்சிருக்காரு. என்னென்ன செட்டு? ஆம்பளை பழ பொம்பளை பழம்னு வச்சிருக்காரு. அது ஆம்பளை பழம் எப்படா இருக்கும், பொம்பளை பழம் எப்படா இருக்கு? அப்படி கேட்கணும். இந்த கட்டி இருக்கிறாரா, இங்கிட்ட ஒரு பெரிய குளம், இங்கிட்ட ஒரு பெரிய குளம். ஆமா, இது 2 பொம்பளை பழம். பொம்பளை பழம் எப்படி இருக்கு? நடுவுல வர ஓட்டை இருக்கும். ஆமாடா, ஆம்பளை பழம் பாத்திருக்கியா? பார்க்கலையே. ஆம்பளை பழம் அந்த அரப்பழம் பாத்திருக்கியா? ஆமா, அந்த அரப்பழம் பாரு, இவ்வளவு நெடுத்துல நீட்டமா நின்றுகிட்டு இருக்கும். என்னது அது? அது ஒண்ணது இல்ல. என்ன அது? அண்ணன் மைச்செட்டுக்காரது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. சரி, நமது அனைத்து உள்ளங்களுக்கு நின்றுகிட்ட வணக்கம் தெரிஞ்சு இதை பணி ஆரம்பிச்சாச்சு. எப்படி இருந்தாலும் கூட இன்னொன்னு, எப்படி நாடு ஆரம்பிச்சாச்சுன்னா கூத்துல கோமாரி வந்துருவோம். பேசாம எழுப்ப முடியாதுல்ல. நம்ம சத்தத்திலே யாரும் தூங்க கூடாது, அது ஒரு வேலை. இதை சிலர் படுக்க விடாமே பார்க்கணும். அந்த படத்துக்கு என்ன பெத்தா தாயி எங்க அக்கா மஞ்சள் சிலை கட்டி அடையாப்பா அது உருமாவரை கட்டிக்கிடுச்சு. படத்துக்கு சிச்சு கட்டி நோய் மேல ஒழுக்கம் வந்துச்சு உட்காரு, ஏன்னா மூக்கு அத்து விடுவேன். என்னமா பெரியாசிபத்துல பிரசவ கட்டப்படுத்தது மாதிரி இருக்கிறேன். எந்திரிச்சு உட்கார்ந்தா அந்த மாதிரி படுக்க விடாம பாக்குறது என்னுடைய வேலை. உன்னுடைய வேலை. சிலர் போடுறீங்க வந்துருப்பாங்கயா. எதை போட? உட்கார அதை வெத்தலாக்கு போறோம்னு சில பேரே வந்திருப்பாங்க. ஆமா ஆமா, சில பேர் நாடகம் பார்க்க 4 பேரே வந்திருப்பாங்க. 4 பேர் நாடகத்தை விட்டுப்புட்டு நல்லா தண்ணி அடிச்சுப்புட்டு நல்லா சரக்கு அடிச்சுப்புட்டு 4 பேர் குத்து போட்டு வருவாங்க. என்ன குத்து? அது அவங்களால செஞ்ச உதவி ஊம குத்து. ஆனா நம்ம பாப்பாவுடியில் அப்படி கிடையாது. உண்மையிலே சில ஊர்கள்லாம் பார்த்தா நேரமெல்லாம் எனக்கு இந்த உசிலம்பட்டி ஏரியானாலுமே எனக்கு பயமாத்தான் இருக்கும். ஏன்? அடிக்கிறது அவங்க, ஆதரிக்கிறது அவங்க. அடிச்சாலும் கூட ஆதரிச்சிருவாங்க. ஆமா, ஆனா வரையிலே அப்படி அவ்வளவு மரியாதை கிடைக்கும் நமக்கு. ஆமா, அப்ப இருப்பதான் என்ன சொல்லுவாங்க பெரியவங்கல்ல, எப்ப நாடகக்காரர் வந்துட்டாங்க ஐயா போய் சாப்பிட சொல்லணும். அப்ப மரியாதை இருந்துச்சு. ஆமா, இன்னைக்கு அது கிடையாது. இல்ல, அதனால குடிச்சதுனால மரியாதை கிடையாது. அது குடிச்சுட்டா நம்ம சொல்றோம். ஆமா, கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன், இன்னைக்கு குடிச்சாலுக்கு மரியாதையா படிச்சாலுக்கு மரியாதையா? படிச்சாலுக்கிட்டே மரியாதை. யாருக்கு? படிச்சவங்களுக்கு. அது அந்த காலம். இப்ப அப்படி கிடையாதுயா. அது எப்படின்னு கேப்ப? எப்படி? இன்னைக்கு நம்ம ஆளு ஒருத்தர் MA PhD படிச்சிருப்பார். ஆமா, MA PhD என்ன? ஒரு தலைமை ஆசிரியர். ஆமா, MA PhD தலைமை ஆசிரியர். ஆமா, அவர் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு வரையில சரி 2 வீலர்ல வந்துகிட்டு இருப்பாரு. ஆமா, 2 வீலர்ல வரையில அப்படியே 3 வரையில கொஞ்சம் அசதி ஆயிரும். வேலை பார்த்ததுல அசதியில வரவே ஒரு டிப்பர் லாரி அன்னைக்கிட்ட முத வண்டி எடுத்து எதுக்கு வந்துகிட்டு இருப்பாரு. ஆமா, அதுக்கு நேரம் இவர் விட்டுவாரு. வண்டியை 2 வீலரை விட்டுவாரு. அப்பதான் சொல்லுவாரு, எப்படி? யாரு? நம்ம ஆளு படிச்சவர. ஏன்னா சாவுகிறாய்க்கு உங்களை இல்லையா, அவரை படிச்சவரை பார்த்து படிச்சவரை. உனக்கா புத்தி இருக்காடா அப்படி சொல்றா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஏன்னா நொக்கா கோழி உனக்கு ஓரமா போன வெண்ண அப்படின்னு படிச்சால பார்த்து கேட்பாரு. இதே நம்ம ஆளு நல்ல நிறைய குடிச்சு நிறைய போதையில 20 அடி பாதையில
களி அப்படி லாரிக்கு நேரம் எதிர்த்து போ அப்பதான் சொல்லுவார் அவரை எப்படி தலைவரை கொஞ்சம் ஓரமா போறது அப்ப பாரியா படிச்சாளுக்கு இழிச்சவா பட்டம் இல்ல குடிச்சாளுக்கு தலைவர் பட்டம் அதனால யாரும் குடிக்க வேணாம்னு நான் சொல்லல எல்லாரும் குடிங்க சாமிகளா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நான் பெரிய யோக்கியர் கிடையாது ஆமா இல்ல நாங்க பெரிய யோக்கியரா நான் சரிய பிள்ளா குடியற நாய் ஆமா இப்படித்தான் முந்த நாள் சரியான போதை ஆமா சரியான போதையில போய் வீட்டுக்கு போறேன் அப்பதான் போய் காலை வைக்க ஏன் கொண்டாடி சொன்னேன் ஏங்க தினந்தோறும் இப்படி குடிச்சிட்டு வர்றீங்களே இந்த பாட்டுல என்னங்க எழுதி இருக்குன்னு ஏன் போட்டாட்டி என்னிட்ட கேட்டா விவரம் நான் சும்மா இருப்பானா எடி அம்மா ஊழமுக்கு என்னடி எழுதி இருக்குன்னு கேட்டேன் அப்பதான் அவன் சொன்னா எங்க இந்த பாட்டுல குடியை கெடுக்கும் குடிநிலை உடல்நிலையை கெடுக்கும் ஆமா அப்படின்னு ஏன் போட்டாட்டி என்னிட்ட அறிவுரை சொன்னான் சரி அப்பதான் நான் சொன்னேன் எப்படி ஏண்டி என்ன எழுதி இருக்குன்னா குடியை கெடுக்கும் அம்மா குடிநிலை உடல்நிலையை கெடுக்கும்னு சொன்னீங்களே அம்மா குடிவன் புருஷனை கெடுக்கும்னு போட்டிருக்காதுல இல்ல நான் குடிக்கத்தான் செய்வேன் அப்படின்னு அன்னைக்கு குடிச்ச அழுத்தாயா குடிய விட மாட்டாம தெர்ற அதுக்காக அப்படியாக எல்லா மக்களையும் திருத்தணும் நம்ம வந்து சும்மா காமெடிக்காக சொல்லலாம் ஆமா யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு நம்ம பாவம் தொட்டு கேட்டு சென்று இருந்தாலும் யாரை மறந்தாலும் மறக்கலாட்டியும் நமது தெய்வீக திருமகன் பசுமன் ஊனா முத்துராமலிங்கத்தேவருடைய பாடலை பாட சொல்லி ஒரு பாடலை கேட்டிருக்காங்க அவருடைய ஒரு புகழை பாடிவிட்டு இதை பணி ஆரம்பிக்கின்றோம் நன்றி வணக்கம் எத்தனை என்ன போனோம் இருக்குது வண்ணப்பொடி பாப்பாவட்டி கிராமத்திலே பறந்திருந்த தங்கப்பொடி அவர் பத்தரம் ஆட்ட தங்கம் தேவர் மகா பார்ப்புகளும் சிங்கம் எத்தனைய என்ன போல இருக்குது வா வண்ணப்பொடி எத்தனைய என்ன போல இருக்குது வா வண்ணப்பொடி எத்தனைய என்ன போல இருக்குது வா வண்ணப்பொடி பாப்பாவட்டி கிராமத்தில பறந்திருந்த தங்கப்பொடி பத்தரமாக தங்கம் ராமலிங்கம் அவர் பத்தரமாக தங்கம் ராமலிங்கம் அவர் பத்தரமாக தங்கம் ராமலிங்கம் எத்தனைய என்ன போல இருக்குது வா வண்ணப்பொடி
நாடகத்திலே இன்னைக்கு பேரு புகழமாக புகழ் பெற்ற எங்களது ஐயா மூக்க தேவரையும் ஒரு பாடல பாட சொல்லியிருக்காங்க. அவருடைய பாடல் பாடிட்டு அதோட முடிச்சுக்கிறேன். ஆமா, பாடி தெரிய பச்சை கிளிய செல்லம்மா, பாடி தெரியும் தெய்வமே, பாடி தெரிய பச்சை கிளிய செல்லம்மா, பாடி தெரிய பச்சை கிளிய செல்லம்மா, உனக்கு பாட்டு ஒன்று பாடி பாடி செல்லம்மா, பாடி தெரியும் தங்கமே, பாடி தெரிய பச்சை கிளிய மாறம்மா, உதய தேவதானே என்ற சுர தீவமா, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் பாப்பாப்பட்டி கிராமத்தில் ஆர்வம் பார்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு நமது கருப்பே கருப்பா எந்த ஒரு நாட்டுக்கு இருப்பா கொட்டையா நிப்பாட்டியா கொட்டையா நிப்பாட்டி கொட்டையா அப்பா உங்களோட வரக்கூடாதா சாமி. சரி, நன்றி, வணக்கம். நமது உச்சாங்கியம்மாள் பெரிய கோவிலில் மாசி மகா சிவராத்திரி உச்சி விழாவை முன்னிட்டும் இன்று மாசி மாதம் 14ஆம் நாள். இன்னைக்கு நாள் வந்து எப்படியா கொஞ்ச நாள்னா சிறப்பான ஒரு நாள். இன்னைக்கு மாசி மகா சிவராத்திரி. இன்னைக்கு எல்லாரும் எதுக்கு இந்த நாடகம் வச்சிருக்கீங்க? எதுக்கு? நீங்க எல்லாம் விடிய விடிய இந்த நாடகத்தை பார்த்து முழிக்காம இருக்கணும்ன்றக்காக இந்த நாடகமே. ஆனா முழிச்சு இருந்து விடிய விடிய பார்த்தவங்களுக்கு ஒரு இன்னைக்கோட முத்தி. 12 மாசத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு நாள் முழிக்கிறது பெரிய ஒரு முத்தி அவங்களுக்கு. அதே போல இந்த நாடகத்தை விடிய வரை கண்டியளிக்கணும். ஏன்னா இது வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் இன்றைய தினம் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அவங்கனால அவங்களுக்கு பாதுகாப்பாக நம்ம இருக்கோம். ஏன்னா அவங்க வந்து நமக்கு பாதுகாப்பா இருப்பாங்க நாளையில இருந்து. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு பாதுகாப்பா அவங்க வீட்டுல இருக்காங்க, நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு காவல் இருக்கோம். ஆமா, அதனால அந்த நாடகத்தை திருப்தியா பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு தரும்படி மாசி மாதம் 14ஆம் நாள் 26/2/2025 புதன்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் மேற்படி கோயில் உள்ள சிங்கார கலையரங்கில் இன்று நேரத்தில் இவர்கள் மேடையில் நடக்கக்கூடிய நாடகம் வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்திய பின்னால இங்க நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். இந்நாடகத்திலே பங்கேற்கக்கூடிய நடிகர்கள் செந்தரமா சிறுசிறப்பா படக்கூடிய
இந்நகரத்திலையும் புனரமராக்கூடிய நடிப்பச நாயகன் நடிப்பச திலகம் என்று தனக்கென்று பாராட்டு பெற்றக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பனா கமுதி அருகாமையில் கோவிலாங்குளம்பட்டியைச் சேர்ந்த ஜி ஜெயராமன் அவர்கள் இவ்வாறு வேடன் வேடன் விருத்தல் ஒருத்தராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வசன பேரரசி வசன சக்கரவர்த்தி என்று இன்று நேரத்திலே தனக்கென்று பாராட்டப்படக்கூடிய இசைப்புகில் எத்தனை வெள்ளிகள் இருந்தாலும் அத்தனை வெள்ளிகளிலும் எங்களுக்கு விடிவெள்ளியாக தரக்கூடிய அன்பு சகோதரி நமது கரூர் மாநகரம் கண்டெடுத்த எம் மஞ்சுளா அவர்கள் இவ்வாறு ஸ்ரீ வள்ளிநாயகருக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கின்றவரா அடடா இல்ல அவருக்கென்ற பாட்டா, கழகத்துக்கின்றவரா இல்ல அவருக்கென்ற கழகமா என்ற அட்டுக்கு சொல் அதனோட துடுக்கத்தனமாக பேசும் வீணாகன பிரியன் என்ற இடத்தில் புராணத்தை முன்னேறுவதை காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை எனது அன்பு சகோதரர் திருச்சி அருகாமுள்ள ராஜ நத்தவரத்தைச் சேர்ந்த ஆதன் சாமி அவர்கள் இவ்வாறு கலகப்பியர் நார்மலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். விஸ்வாமித்திரர் வந்துட்டாராக இருக்கட்டும். நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் எங்களுக்கு திக்கவரை இசைமைக்கும் தலைவர் ஆருணிய கலையரசு ஆருணிய சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எனது பாசத்துக்குரிய அன்பனா பாத்தியனூர் அறியாமுள்ள செய்யாமலத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் அவர்கள் இவ்வாறு 6 மணியம் ஆர்ப்பின்பார். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா பாரு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா நேர்வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போகும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போகும் ராஜா நீ ஆண்டு வல்ல போல ஒரு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா நேர்வரும் காத்திருந்து பாரு ராஜா. ஒரு ராஜா இருவரும் காத்திருக்கு பாரு ராஜா இருவரும் காத்திருக்கு பாரு ராஜா இருவரும் காத்திருக்கு பாரு ராஜா. அவர்களாக கோடியடி குமரன் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரவர்த்தி என்று இன்று நேரத்திலே தமிழகம் எங்கும் பல மாணவர்களே உருவாக்கிக் கொண்டிருக்கும் எங்களுக்கெல்லாம் ஆசானாய் விளங்கிடக்கூடிய எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் தலைவருமான மானாமதுரை அறியாமல் அரசோகத்தைச் சேர்ந்த டிவி ஜெயம் ஐயா அவர்களுடைய மாணவருமான திருப்போணம் அறியாமல் இடையப்பட்டியைச் சேர்ந்த பி கண்ணன் அவர்கள் இவ்வாறு
கண்ணனா நொக்காவா நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி வேணும் இதுக்கு ஒரு அக்கா நாத்தாண்டு இருக்கக்கூடாது நம்ம மாட்டுங்க. இந்த நாடக அமைப்பாளர் பேர் மதிப்புக்க மரியாதைக்குரிய என வைத்தார் ஒத்தக்கடை அருகாமுள்ள திருவாரூர் மாநகரம் கண்டெடுத்த எங்களது உபராஜ் மாமா அவர்களுக்கு கிராம சார்பாக இங்கே மாலை நிமித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். எந்த நாடகமா இருந்தாலும் சரி, வள்ளி திருமணம், அரிச்சத்திரா, பவளக்குடி, சத்யான் சாவித்திரி, வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்தாளவை, மகமாயி, எந்த நாடகமாக சொல்லலாம். உங்களுக்கு குறைந்த செலவில் சிறந்த நடிகர்கள் சிறப்பாக நடத்தி தருவார் தெரிஞ்சென்று மாலை நிமித்தை கௌரவப்படுத்திய நமது பப்பாகுடி கிராமத்தார்களுக்கு நன்றிகள் உணர்த்தென்று இதை பணி ஆரம்பிச்சாச்சு. அதற்கு அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன், பலவாத்திய புகழ் மாப்பிள்ள அடுத்த நியூ ரவுண்டு தான் நமது அன்பு மாப்பிள்ளை நமது சொல்லலாம். அது என்னடா சொல்றா? ஆமா ஆமா புதுச்சு முழு வேணாம் அடிச்சாலும் அடிப்பீங்க வேணாம் அவர்கள் இவர்களே இங்க ஆர்வம் கேட்கலாம். கண்ணா உனக்கு நன்றி சொல்லணும். என் மருமையிலுக்கு புது தோல் இன்னைக்கு முழுக்க நீ தூங்கல, நானும் கவனிச்சுக்கிட்டே படுத்திருந்தேன். உன்னை பட்ட பாடு இருக்கட்டும். அதற்கு எங்களுக்கு தாயும் தாப்பனாக சீன் தாமா இசைக்க வந்திருக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை மானாமதுரையைச் சேர்ந்த மாணிக்கம் அவர்கள் இவ்வாறு மனிதை இங்கே சீன் தாளா பக்கா மேலமியா. ஆஹா, இப்படி இருந்தப்ப நமக்கு சிறப்பா இருக்கும். அம்மா சிலதெல்லாம் பாக்குறோம், எப்படி அது நல்லாத்தான் இருக்கு, யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஆமா, அதுக்கு அடுத்தபடியாக தானத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம். நம்மளுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் அளித்த நமது கிராமத்தார்களுக்கு எங்களை சர்வையும் எங்களை கலைப்பு சாப்பிட்டு நன்றி கலந்த வணக்கம். ஆனா உண்மையிலேங்க நாங்களும் எத்தனையோ ஊர்ல பார்த்துருக்கோம், இந்த மாதிரி அன்னதானத்தை எங்கேயுமே பார்த்ததில்ல. ஒட்டகையே கொள்ளலையா, சாப்பிட்டு சனம் வந்திருந்தாலும் கூட கையை இடம் பத்தி இருக்காது. அப்புறம் சாப்பிட்டு கிளம்பி சொல்ல இருக்குது. சரி இருக்கட்டும், நல்லது, அதுவும் நல்லதுதான். அதற்கு அடுத்தபடியாக மைக்கேல பைக்கு டாப்பு சொல்லக்கூடிய டாப்பு இந்த நேரத்தில் யுவாரங்க வட்டாரத்திலே தலைக்கன்று வெற்றி கொடி காட்டி வரும் ஓடி அமைப்பாளர் நமது பாசத்துக்குரிய வினேஷ் டான்ஸ் ஆனி காமி. செங்கரும்பு தங்க கட்டி செங்கரும்பு
ஏரோளம் குயிலே அண்ணாவே ஏரோளம் குயிலே குயிலே அண்ணாவே வானத்தில் பறந்தாலும் கூடியத்தில் வச்சாலும் குயிலுக்கு ஒரு தேடி வேணும் அது குளிருக்கு சுகமாக மச்சானே வாச மச்சானே மச்சானே வாச மச்சானே கரும்பு அங்க கட்டி ஏரோளம் குயிலே அண்ணாவே ஏரோளம் குயிலே குயிலே அண்ணாவே ஏரோளம் குயிலே குயிலே அண்ணாவே குயிலை பத்தி உனக்கு தெரியாது ஏண்டா பாத்திருக்கியா குயிலு கூவும் ஆனா போய் நான் சொல்ல விரும்புறேன் நன்றி வணக்கம் கிராம பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருவர்கள் இப்படிக்கு நமது 8, 2, 10 தேவர்கள் 5 பூசாரிகள் மாணவர்கள் ஐயனார்குளம் அக்காமகள் நமது 5 நாடு தர்ம நாடு பாப்பாப்பட்டி கிராமத்தை சார்பாக நமது மாமாமார்கள் அனைத்து உள்ளங்களும் சிறப்பான முறையில் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்க அன்பு உள்ளங்களுக்கு கலைப்புலி சபை நன்றி நன்றி வந்த வணக்கம். இந்த நாடக அமைப்பாளர் மதிப்புக்குரிய எனது அன்பு தான் ஒத்தக்கடை அருகாமையுள்ள திருவாரூரை சேர்ந்த பி உப்ராஜ் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் அல்ல வேறு எந்த இடமா சரி குறைந்த செலவிலே சிறந்த நடிகர்கள் நடத்துறோம் என்று பணி ஆரம்பிச்சாச்சு. நன்றி வணக்கம். பொம்பளை பிள்ளை ரெடி ஆயிடுச்சு. அந்த பிள்ளையை வெளியே வெளியே வைக்கிறதுனால இங்கே சிறப்பான முறையிலே நமது பாப்பாவட்டி கிராமத்தை நமது இந்தியா முழுவதும் வெளிநாடு முழுவதும் இங்கு ஒளிபரப்பு கொண்டிருக்கும் எனது பாசத்துக்குரிய ஆர்பி தவம் அவர் ஆடியோ எடுத்துக் கொண்டிருக்க அன்பு உள்ளங்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்களை கலைக்குழு சார்பில் நன்றி வணக்கம் சென்று உங்கள் முன்பாக பப்புனான் எடுத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரிந்தவனா இருந்தாலும் கூட தெரியாதவனா இருந்தாலும் கூட உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருப்பதனால நமது மதுரை விமான நிலையம் அருகாமல் உள்ள நல்லூரை சேர்ந்த பிபி முத்துவேல் உங்களுடன் பப்புனாகவும் பல வேடங்கள் நடிக்க காத்து கொண்டு என் மணி ஆரம்பிக்கின்றேன். நன்றி வணக்கம் வணக்கம். போயிட்டு வர்றேன் ஐயா. வரட்டுமா முத்துக்குமாரு? போயிட்டு வா போயிட்டு வர்றேன். போயிட்டு வா நல்லபடியா போயிட்டு வா. போயிட்டு வாரு போயிட்டு வாரு அப்படி வாரு அப்படி வாரு போயிட்டு வாரு போயிட்டு வாரு போயிட்டு வாரு நல்லா போயிட்டு வாப்போம் போயிட்டு வாப்போம் போயிட்டு வாப்போம். ஆளக்காம ஆள அதனால இன்னைக்கு எப்படி இருக்கணும்னா எல்லோருமே நல்லா இருப்பதனால ஒரு சின்ன விஷயத்தை சொல்லலாமா? சொல்லுங்க போது. என்னன்னு ஒரு ஆம்பளை பிறந்தா எல்லாத்துக்குமே ஆசை வரும்ல. எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? ஒரு அற்ப ஆசை. அற்ப ஆசை. ஆம்பளை பிறந்தாலுமே எல்லாத்துக்கும் ஒரு அற்ப ஆசை வரத்தே செய்யும். வரும்ல. அனைவத்துக்கு வரணும். எனக்கு வயசு 27 ஆயிடுச்சு. சரி. எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. ஆசை வந்துருச்சு. ஆமா கல்யாணம் பண்ண ஆசை வரவுமே சரி நான் எங்க அப்பாட்ட சொன்னேன். எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்கு வயசு 27 ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே பொண்ணை பார்த்தாங்க. ஒரே மாசத்துல திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிஞ்சா ஆனா அடடா என் பொண்டாட்டி மாதிரி ஒரு யோகக்காரி யார் வீட்டுக்கு அமையாது. ஏண்டா உனக்குல என்ன பொண்டாட்டி? நீ பாத்தியாக்க? உனக்கு என்ன பொண்டாட்டி? நல்லா இல்லடா கண்ணா. உனக்குல என்ன பொண்டாட்டி? மாணிக்கா உனக்கு என்ன பொண்டாட்டி? ஆனா என் பொண்டாட்டி மாதிரி திறமையான ஆள் யாரும் முடியாது. உண்மையிலேயே என்னைக்கு தாலியை கட்டி என் பொண்டாட்டி வீட்டுல வந்து வலது கால எடுத்து வச்சாலும் யார் வீட்டுல அடிக்காத என் வீட்டுல அடிச்சிச்சு. ஆமனே என் பொண்டாட்டி வீட்டுல வலது கால எடுத்து வச்ச நிமிஷத்திலேயே எங்க அப்பையும் சேர்த்துட்டாடா. சண்டாலி மரண யோகத்துல வந்துருக்காடா. அம்மாடா சரி வலது காலம் எடுத்து வைக்கவே எங்க அப்பையும் செத்தாரு. சேர்த்தேன். இடது காலத்துக்கு வைக்க போனா ஓட்டமா கொடுப்ப இருக்கா புடிச்சுக்கிட்டேன். எதை? கால ஏன் ஒருவேளை நீ நம்மள தூக்கினாலும் தூக்கிடுவா. அன்னைக்கு புடிச்ச காலுதாயா இன்னும் புடிய விடாம கிடைக்கும். சரி நீ உன் பொண்டாட்டி காலை பிடிச்சிருக்கியா? பிடிச்சிரு டெய்லி பிடிக்கத்தாடா. முடியல ஏன்னா அந்த நேரம் வரணும். அதனால இன்னைக்கு எப்படி இருக்கணும்? எப்படி என்ன எல்லாம் உண்மையிலே சொல்றேன். என்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்கும். அப்படினால எல்லோருமே நல்லா இருப்பதனால எப்படி இருக்குன்னு தெரியுமா?
இருக்கணும் நமது நாடு எல்லோருமே எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது நாடு என்று சொல்லும் வரலாம் நீங்கள் எல்லோருமே